ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகான இது பார்க்க போகிற மகான இதில் பாட்டியும் பேத்தியும் ஒரு பக்கம் அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே. அடேங்கப்பா 2K பாட்டி மாதிரி நீ இறங்கிட்டியம்மா பியூட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் பாட்டி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா உன் வயசில் எனக்கு ஒரு பேத்தி இருக்காளே, உங்கள் சென்டிமெண்ட்டாக 2-3 பிட்டு போட, அதுக்கப்புறம் 2 ரத்த கண்ணீர் வடிக்க, இதை பார்த்தோன்னே என் மனசு உருகிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏம்மா இவ்வளோ எமோஷனலாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்க, உனக்கு என்னடா வந்துச்சு, நீ எல்லாத்தையும் மறந்துட்டேங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துருக்க முடியுமா, கம்முனு கடை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவோட சமையலை நீங்கள் சாப்பிட்டதில்ல சார், சாப்பிட்டு பாருங்க சாருங்கிறாங்க. அடப்பாவி, கட்டின புருஷனையே போய் என்னென்ன கேள்வி கேட்குறேன். உங்கள் அம்மா சமையலையும் சாப்பிட்ருக்கேன், உன் சமையலையும் சாப்பிட்ருக்கேன், கம்முனு கடடின்னு இவங்களோட ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க டைமில் நீ உட்காந்து சாப்பிடுவான்னு சொல்கிறாங்க. நீ உட்காந்து சாப்பிடுங்க மேஷ், நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் மேஷ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அடம்பிடிக்க, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எடுத்து வைக்க, ஸ்வீட் எடுத்து வை, கண்ணா லட்டு தின்ன ஆசையா, பொண்டாட்டி கூட புள்ள கூட உட்காந்து சாப்பிட்றதோட சுகமே சுகம்னு இவர் உட்காந்து ஆனந்தப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சாச்சா, சரி கிளம்பலாமா அம்மோ, உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்புற நேரத்தில் தான் பேர் கேப்பியாடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மினி காவேரி அந்த விஷயத்தை போட்டு உடைக்க, அதுக்கப்புறம் காவேரின்னு சொன்னேன்னே கட்டுப்பிடிச்சி அணைக்க, அடேங்க அப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி வா நீ என் வீட்டுக்கு, உனக்கு வேணுங்கிறத நான் வாங்கி தரேன், செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. அடேங்கப்பா, பாட்டியோட பாசத்தை பார்த்தீங்களா? எங்கள் பாட்டியெல்லாம் 10 ரூபாய் காசும் பழைய சோறும் தான் கொடுத்தது, இந்த பாட்டி தடப்புடல் விருந்து கொடுக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலம்மா போய் ரெடி ஆகுன்னு புடவையை கட்டி அனுப்பிடுறதை பார்க்கணுமே. அடேங்கப்பா, என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முடிஞ்சிருக்கு. மறுபடியும் ரொமான்டிக்கா சீக்கிரம் கதையை முடிக்க போறீங்க, நல்லா தெரியுதுடா அப்பா சாமி.